ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் டு வின்னர்ஸ் பேஸ். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்டெப்பாக போவோம், அதாவது நஷ்டமானதை திருப்பி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு இது கோழிகளுக்காக இப்போ அடை வச்சு அதுலேருந்து குஞ்சுக நான் ஒவ்வொன்றா இறக்கி விட்டுக்கிட்டு திரும்பி நான் பழையபடி உண்டு பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ முட்டையை வெளியில் கொடுக்காம குஞ்சுகளாக முதல்ல உற்பத்தி பண்ணிடுவோம். அதுலேருந்து டேமேஜ் இதுகளை வீட்டில் யூஸ் பண்ணிக்கிறோம். மேக்ஸிமம் முட்டையை ஃபுல்லாக பொறுக்கி வச்சு கொண்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதில் என்னென்ன தப்பு நடந்துச்சு அப்படின்றத நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்லிக்கிட்டே வர்றேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு நம்ம வச்ச இதுக்கு குஞ்சு நல்லா பொரிச்சிருச்சு. பொரிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தண்ணியும் நம்ம இதுவும் வச்சாச்சு, தீவனமும் வச்சாச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை உருண்டை வெல்லமோ அந்த தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணி 2-3 நாளைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நம்ம மெடிசன்ஸு அந்த வைட்டமின் சிறப்பு இதுகள்லாம் நம்ம வைக்கலாம். இல்லை வெறும் தண்ணி வச்சாலே போதும். நம்ம குஞ்சு சீக்கிரமாக க்ரோத் ஆகணும், எந்த இதுவும் இல்லைன்னா நம்ம வைட்டமின் ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எப்படி சொல்கிறது, நம்ம கொடுக்குறோம்ல நம்ம மாவு இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக உற்பத்தி ஆகும். அப்புறம் ஒரு வாரம் கழித்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த கீரைகள்லாம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அந்த டெவலப்மெண்ட் வந்துடும். அடுத்து நம்ம வாத்தும் பார்த்தீங்க அப்படின்னம்னா முட்டை வச்சு அடைப்படுத்துருக்கு. அது எத்தனை முட்டை என்ன எதுன்ட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு முட்டை வச்சு அடைப்படுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம இந்த சிக்ஸு பொரிச்சதுக்கப்புறம் எத்தனை வச்சோம், அதில் எத்தனை குஞ்சு நமக்கு கிடச்சிச்சு அப்படின்றது கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இதில் ரொம்ப மோசமான அப்டேட்டுனா, இப்போ நம்ம அடை வச்சோம், குஞ்செல்லாம் பொரிச்சிச்சு. இதில் நம்ம வரிசையாக காமிச்சோம் பார்த்தீங்களா அடைகள்லாம், அதில் ஒன்று அடையிலே ஒரு 10 நாள் இருந்துட்டு அப்படியே விரைச்ச மாதிரி டெத் ஆயிடுச்சு. அது என்ன ரீசன் நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா ஹீட் ஓவராக இருக்குங்க. என்ன அப்படின்னம்னா ஒன்று குளிர் ஓவராக இருந்தால் சளி செத்து போயிடுது. இப்போ என்னென்னா ஹீட் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. கிளைமேட்டை நம்பி நம்ம எதுவுமே பண்ண முடியல. இருந்தாலும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ப்ரிங்க்லர் போட்டு, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், ஸ்ப்ரிங்க்லர் போட்டு நான் கோழிகை அந்த ஏரியா குளிர்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ மொதல் விட இப்போ மரங்கள் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா தரையை ஃபுல்லாக நான் அந்த சோகைகள் வேஸ்ட்டு புல்லுகள் எல்லாத்தையுமே போட்டு காஞ்ச இலைகள்லேருந்து எல்லாத்தையும் போட்டு கீழே அது கிண்டுறது அளவுக்கு நல்லா கொடுத்துருக்கேன். அந்த மேலே அந்த ஸ்ப்ரிங்க்லரில் மழை பெய்கிற மாதிரி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக கோழிகள் அந்த தண்ணி மழை பெஞ்ச ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் இந்த மாதிரி ஓட விடுவேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் போய் கிண்டும் போது அதுலேருந்து புழு பூச்சிகள் வரும். மறுநாள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா கரையான் அந்த இதுக்கு மேலே வரும். காலையில் திறந்து விட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக கரையான் வந்துடும். இதோட வேலை கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரிங்க்லர் மெயினாக இப்போ வெயில் காலத்துக்காக ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா நான் சொல்லியிருந்தேன், அதாவது லோட்டஸ் தாமரை நம்ம அதையும் பயிர் பண்ணி கோழிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுமே சாப்பிட்லாம். அதுவும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு. பாருங்கள், சின்னதுலேருந்து பெருசாகிடுச்சு. உள்ள மீனும் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி மண்ணெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குஞ்சு பொரிச்சிருக்கு. இப்போ தான் மேல் ஃபீமேல் எல்லாமே பளிச்சுன்னு தெரியுது. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இது இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு குஞ்சுகள்லாம் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்றது வெயில்னால அந்த அளவுக்கு தெரியல. இன்னொன்று இதில் நம்ம ரொம்ப கவனித்து பார்த்தா தான் தெரியும், இதில் அந்த குஞ்சு எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது நெக்ஸ்ட் நம்ம பண்ணலாம். உங்களுக்கும் ஐடியா தெரிஞ்சுன்னா இந்த மீன் குஞ்சுகளை நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றத நீங்களும் கமெண்ட் பண்ணி எனக்கு ஐடியா சொல்லுங்கள். இந்த விதைகளை நான் கண்டிப்பாக கோழிகளுக்கே கொடுக்க போகிறேன். எப்படி சாப்பிடுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இது நிறையா உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. 60% ப்ரோட்டீனே இதில் நிறையா இருக்குது. நம்மளுமே சாப்பிட்லாம். அது போக இதில் நிறையா புதுசாக இருக்குது. ஓகே, நம்ம அடுத்தது பார்க்கலாம். கோழிகளை மட்டுமே நம்ம டெவலப் பண்ணால் முடியாதுன்றதுக்காக தான் புதுசாக நம்ம ஆடு லாஸ்ட் டைம் காமிச்சிருப்போம். ஸோ ஆடை மட்டும் நம்ம இந்த புல்லுகளை மட்டும் வச்சு வளர்க்க முடியாதுன்றனால நம்ம அகத்தியும் உண்டு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு இதில் மேலே அகத்தி போட்டு அது ஓரளவுக்கு முளைச்சிருச்சு. செகண்ட் கீழே அதே மாதிரி பாத்தி போட்டு அகத்தி வச்சுருக்கோம். இது ஏன் நெருக்கமாக போட்டிருக்கோம்னா, நெருக்கமாக போடும்போது அதில் வர்ற விதைகளை பிரித்து அடுத்தடுத்துல வைக்கலாம் அப்படின்றது. ஏன்னா விதையை மட்டுமே போட்டோம்னா அந்தளவுக்கு வளராதுன்றனால பிரித்து போட்டு அதை எடுத்து பயிர் பண்ணி கொஞ்சம் ஒரு அடி கேப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அடி இருந்தாலும் உங்களுக்கு நம்ம அடுத்தடுத்து அடிக்கடி போகிறதுனால அது அந்த இடமே போதுமானதாக இருக்கும்.
பாருங்க ஆடுங்க விட இப்போ நல்லா மேயுது. இருந்தாலும் என்னன்னா, இந்த வெள்ளைக்குட்டிய பார்த்தீங்கன்னா, போய் சாம்பல்ல படுத்துக்கிறது, ரெஸ்ட் எடுத்துக்கிறது, அதுக்கு மேயிற அளவுக்கு இப்போ மேயிறது இல்ல. இருந்தாலும் இது அப்படியே நீடிக்காம அடுத்தடுத்த இதில போகுமா அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக, அந்த செவலைய பார்த்துட்டு இந்த வெள்ளையும் வந்து நல்லாவே திங்க ஆரம்பிச்சுருச்சு. இப்போ இப்போ எவ்வளவோ பரவால்ல. முதல்ல கால் வகுறு தான் நெறையும். அப்புறம் நம்ம வந்து மேனுவலா பிடுங்கி அந்த கொலைய அதுக்கு கீரைகள பிடுங்கி கட்டி வைப்போம். அதுகள சாப்பிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அரை வயிறு நெறையுது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போக முக்கால் வயிறு. முழுசா என்னைக்கு நெறையுதோ, அப்ப நம்ம கொலை கட்டுறத நிப்பாட்டிடலாம். இருந்தாலும் நைட்டு நம்ம மேக்ஸிமம் கொலை கட்டி தான் ஆகணும். ஏன்னா நைட்டும் அது சாப்பிடுங்க. ஸோ ஆனா அதிகமா கட்டாம ஓரளவுக்கு கட்டினாலே போதும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெவலப் பண்ணுவோம். நம்மளுக்கும் இது புதுசு தான். பார்க்கலாம். இதில வேற என்னென்ன மாரிலாம் பண்ணலாம் அப்படின்றது. நம்ம இந்த தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சா குடிக்க மாட்டேங்குது. இப்ப தண்ணி பார்த்தீங்கன்னா, காட்டுகள்ல இந்த தண்ணி பாயுது பார்த்தீங்களா? அந்த இதுகள்ல. அந்த இதுவே ஆட்டோமேட்டிக்கா அதாவது கிண்ணியில பாயிற தண்ணியவே குடிச்சுக்கிறதுக்கு. அது ஃப்ரெஷ் வாட்டர் அப்பப்போ பாயும். பாய்ஞ்சோனே அது மோட்டர் ஆஃப் ஆனோனே ஆட்டோமேட்டிக்கா தண்ணி நின்றுடும். ஸோ அதனால வந்து கெட தண்ணி கிடையாது. அதுகள குடிச்சு மேய்ஞ்சுக்கிறது. ஸோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆக எனக்கு தெரிஞ்சு கட்டி வச்சு, அத வந்து நம்ம மேய்ச்சல் முறையில கொண்டு போயிட்டு, அந்த நம்ம கலக்கி வைக்கிற அந்த தண்ணிகள குடிச்சோம்னா, இன்னும் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான் ஆல் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் மூலமா தெரிவிங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. சப்போர்ட் பண்ணிட்டு இந்த தப்பம் நாங்கள் புது வீடியோ கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.